நீங்க பார்க்குற ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா, சிலது ப்ராஃபிட் தரும். சிலது வந்து லாஸ் தரும். ஓகே. ஸோ அத எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஃபிபனாக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்விங்குக்கு நீங்க ஃபிபனாக்கி வரைஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க செல் சைடு பார்க்கும்போது அபோவ் 0.5க்கு மேல எது இருந்தாலும், நீங்க அந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அத வந்து உங்களுக்கு பிரீமியம் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு கீழ இருக்க ஜோன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ஈவன் தோ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் எது வந்தாலும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்குன்னே நீங்க செல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து போஸ்ட் மார்க்கெட்ல ப்ராஃபிட் குடுத்திருக்கு. பட் லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்காது. ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க இந்த ஸ்விங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க எனக்கு 0.5க்கு கீழ தான் எனக்கு ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இது என்னதான் எனக்கு போஸ்ட் மார்க்கெட்ல ப்ராஃபிட் குடுத்திருந்தாலும், நீங்க லைவ்ல இத ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. விட்டுடுங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்த ஸ்விங்க நீங்க டிராப் பண்ணீங்கன்னா, இங்க எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இதுக்கு கீழ இருந்தாலும் ஓகே, இதுக்கு மேல இருந்தாலும் ஓகே. இப்ப இது கீழ இருக்கா? ஸோ இத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி இங்கேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து டச் ஆன உடனே இங்க பை பண்ண போறதில்ல. ஸோ இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஏதாச்சும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் பை பண்ண போறீங்க. ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. ஏற்கனவே டிராப் பண்ண ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான். இது வந்து பை. ஓகேங்களா? ஸோ நீங்க டிஸ்கவுண்ட்ல தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இங்க வந்திருக்கு. ஸோ இதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நீங்க வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இங்க பாருங்க. இந்த ஸ்விங்க நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்த உடனே நான் செல் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ 1 ஹவர்னா நான் 5 மினிட்ஸ் போயிட்டு ஏதாச்சும் ஒரு சப்ளை ஜோன்ஸோ ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நான் இங்க பார்க்கும்போது இங்க பாருங்க. எனக்கு இந்த ரேஞ்ச்ல டச் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. நீங்க இங்க ட்ரேட் பண்ணியிருந்தாலும் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க பாருங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான். ஸோ இங்க ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஓவர் ஹியர். ஸோ 1:1 ஓகே. நீங்க பிகினர்னால 1:1லயே எப்பயுமே ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? 1:1 வந்த உடனே நீங்க வந்து ட்ரையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க எடுத்த உடனே 1:4, 1:5ல வைக்காதீங்க.